அனைவருக்கும் வணக்கம். தாவேக்காவை இனிமேல் நம்ம தலைமறைவு வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த கட்சியில் இருக்க அத்தனை பேரும் தலைமறைவாகி போயிருக்காடுங்க. அதுலேயும் குறிப்பாக புஷி ஆனந்த் பார்த்தீங்கன்னா நடுக்கடல்ல எல்லாம் பதுங்கி இருக்கிறதா செய்தியெல்லாம் கிடச்சிட்டு இருக்குங்க. ஏதோ படகுக்குள்ள எல்லாம் பதுங்கி இருக்காப்லையா. அது மட்டும் இல்லாமல் ஆதவர்ஜுனாவை காணும், அவர் என்னமோ பாஜக கூட வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதை பற்றி ரெண்டாவது பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ராஜ்மோகன் அவர் சம்மந்தமே இல்லாமல் காணாமல் போயிருக்காப்புலங்க. அவருடைய பேர் எங்கேயுமே அடிப்படலை, அவர் லிஸ்ட்லேயே சேர்க்கலை, ஆனாலும் தலைமறைவாகி போய் உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல. உன்னையெல்லாம் ஒரு ஆளாக மதிக்கலையா, நீ வெளியே வா, உன்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. இன்னொரு காமெடின்னு தெரியுமா, சமீபத்தில் கிடச்ச ஒரு தகவல், லோயலா மணி வரைக்கும் தலைமறைவாக இருக்கிறதா செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. லோயலா மணி அடே எதுக்கு இவ்வளோ பயம்? இவ்வளோ பயத்தையும் வச்சுக்கிட்டு ட்விட்டரில் வந்து ட்வீட் மட்டும் போடுறது. அடக்குமுறைக்கு எதிராக நாங்கள் வந்து புரட்சி பிடுங்குவோம், இங்கே நடக்கிறது அடக்குமுறை அராஜகம் ஒழிக அப்படி இப்படின்லாம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இவ்வளோ பயம் இருக்கிறப்ப ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணணும்? சமீபத்தில் உயர்நீதிமன்றத்திலேருந்து தாவேக்காவை செருப்பு கழட்டி அடிச்சிருந்தாங்க தெரியுமா, கேள்விகளாலேயே. அதை பொறுக்க முடியாமல் அந்த நீதிபதியை போட்டு விமர்சிச்சுட்டு இருக்கானுங்க. அந்த நீதிபதி கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்கானுங்க. இவனுங்களுக்கு நீதிமன்ற அவமதிப்புனா என்னன்றது தெரியாத போல இருக்கு. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு பிடிச்சி தூக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ பல பேரை நீதிபதியை பார்த்து 200 ரூபா ஊப்பின்றானுங்க, அவர் வந்து காசு வாங்கிட்டாருன்றானுங்க. கோமாளி பயலுங்க. இந்த அடிப்படையான சோசியல் சிஸ்டம் இதை பற்றின புரிதல்லாம் இவனுங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் பேசுவானுங்களா? இது எதுவுமே தெரியாதுங்க இவனுங்களுக்கு. நீதிமன்றம் வந்து திமுக ஆட்சியில் வந்து ஏதோ பியூரோக்ரஸியில் வர்றதுன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க போல இருக்கு. அது தனியாக வந்து அது ஜுடிஷியரி சிஸ்டம்ன்றதெல்லாம் இவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்றது சத்தியமாக தெரியல. சரி, இப்போ தாவேக்கான்ற இந்த அணில் குட்டி மொத்தமாக அம்பலமாகி நிற்கிதுங்க. நேற்றைக்கு ஒரு செய்தி வந்துச்சு சரிங்களா, ஒரு சேனலில் பாஜகவுடைய ஒரு முக்கிய தலைவர் கூட தாவேக்கா தரப்பு வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய்க்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கோம், நீங்கள் கொஞ்சம் கூட்டணி மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரியா அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டு இருக்குங்க. தகவல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. பேசிக்கலி இப்போ பாஜக பற்றி நமக்கு தெரியும் இல்லையா. பாஜகவில் வந்து குற்றவாளிகள் குற்றம் செஞ்சவங்களை எல்லாம் பாதுகாத்து அங்கே வந்து அது ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி அப்படியே சுத்தமாக கொண்டாந்து காட்டும் பாஜக. அப்படிப்பட்ட பாஜக அதிமுகவை இழுக்குது ஏன்றது நமக்கு தெரியும். இப்போ தாவேக்காவை ஏன் இழுக்குது? அப்போ தாவேக்கா, விஜய் அவர்கள், புஷி ஆனந்த் இவங்க எல்லாரும் தப்பு பண்ணியிருக்காங்க, இவங்களுடைய நெக்லிஜென்ஸ் அங்கே வந்து காரணமாக இருக்குது. அவங்க வந்து இன்டென்ஷனலி பண்ணலை அப்படின்னாலும் இவங்களுடைய நெக்லிஜென்ஸ் தான் இவ்வளோ பெரிய துயரத்தை வந்து உண்டாக்கி இருக்குன்றது பாஜகவுக்கு நல்லா தெரிஞ்சுதான் உங்களை நாங்கள் காப்பாற்றுறோம், கூட்டணிக்கு மட்டும் வந்துருங்க சரியா ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இதை தான் நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக சூழ்நிலை வர்றப்போ பாஜக சைடு கண்டிப்பாக இவங்க வந்து போவாங்க பாருங்கள். விஜய் வந்துட்டு இந்த பாஜக சங் பரிவார் கும்பலால் தமிழக அரசியல் களத்துக்குள்ளே ஏவி விடப்பட்ட ஒரு நபர். இது அப்படியே ஆந்திராவில் நடக்குது இல்லையா, அந்த பாலிடிக்ஸை தான் இங்கே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண பார்க்குறாங்க பாஜக. ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களை வந்து தோக்கடிச்சுக்கிட்டு சந்திரபாபு நாயுடு வந்து ஆட்சி அமைச்சார் இல்லையா, அங்கே வந்துட்டு பவன் கல்யாண் அப்படின்ற ஒரு நடிகரை துணை முதல்வராக ஆக்கி வச்சிருக்காங்க. இவங்களெல்லாம் வச்சு காய் நகர்த்தி தான் ஆந்திராவுடைய அரசியல் வரலாற்றிலேயே முதல் தடவையாக பாஜக சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று உள்ளார போய் அவங்களும் மந்திரி சபையில் இடம் பிடிச்சிட்டாங்க. அதே ஃபார்முலாவை அப்படியே இங்கேயும் அப்ளை பண்ண பார்க்குறாங்க. இங்கே வந்துட்டு முதலமைச்சர் வேட்பாளராட்டு எடப்பாடி பழனிசாமி தான் as we all know. அப்படியே துணை முதலமைச்சராக பார்த்தீங்கன்னா விஜயை வந்து வைக்கிறதுக்கு தான் பிளான்லாம் போயிட்டுருக்கு. பாஜகக்காரங்க அமைச்சரவையில் இடம் பெறணும் அப்படின்றது தான் அவங்களுடைய இலக்காக வச்சு பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகளை அப்படியே பாஜக தனக்கு சாதகமாக்கிக்கிட்டு ஆந்திராவில் பண்ண மாதிரியே அழகாக காய் நகர்த்தி நம்ம நினச்சதை எப்படியாவது நடத்திடணும்டா அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. இதெல்லாம் அந்த அமித்ஷா கும்பலுக்கு கைவந்த கலங்க. நீங்கள் ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னாலே பாஜகவை சேர்ந்த அத்தனை பேரும் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் ஹெச் ராஜா ஆதரவு தெரிவிச்சிருக்காப்புலங்க. ஆடு நனைதுன்னு ஓனாய் அழுதுச்சான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஹெச் ராஜா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாம் பாருங்களேன். ஹெச் ராஜா, அண்ணாமலை, ஹேமா மாலினி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், தமிழிசை எல்லாம் பாருங்க சங்கி கும்பல், சங்கிகளுடைய அடிவருடிகளாக தான் இருக்காங்க. குருமூர்த்தி, ஆஹா, இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாங்க, தமிழக அரசுக்கும் திமுகவுக்கும் எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விஜய்க்கு ஆதரவாக தான் பேசுகிறாப்புல. இவங்க எல்லாருமே கூட்டணி கணக்கை வச்சு தான் இதை வந்து டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இறந்து போன மக்களை பற்றி யோசிக்கவும் மாட்டேங்கிறாங்க, பேசவும் மாட்டேங்கிறாங்க. இதை வச்சு கூட்டணிக்கு நம்ம எப்படியாவது விஜய் இழுத்துறணுன்றது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கே ஒழிய அந்த மக்கள் சாகிறதுக்கு எவன்லாம் காரணமாக இருந்தானோ அவனையெல்லாம் சட்டத்தின் முன்பு நீதிமன்றத்தின் முன்பு நிறுத்தி அவனுக்கு தக்க தண்டனை வழங்கணும் அப்படியெல்லாம் இவங்களுக்கு எண்ணமே இல்லை. இதை வச்சு எப்படியாவது நம்ம வந்து கூட்டணிக்குள்ள இழுத்துறணுன்றது தான் அவங்களுடைய கனவாகவும் லட்சியமாகவும் இருக்குது. விஜயை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சங் பரிவார் கும்பலோட நல்ல நெருக்கமான நபர்கள். அங்கேயே வந்து பிறந்து வளர்ந்தவனுங்க அவனுங்கெல்லாம். அதுலேயும் நம்ம இவர் இருக்கார் இல்லையா, சிடிஆர் நிர்மல்குமார்,
அவரெல்லாம் எப்படிப்பட்டவர், எங்கேருந்து வந்தவர் நமக்கு தெரியாதா? மணிப்பூரில் அவ்வளோ கலவரம் பற்றிக்கிட்டு எரியிறப்போ பாஜக இந்த மாதிரி ஒரு குழுவை அனுப்பி அங்கெல்லாம் ஏதாவது பண்ணாங்களா? அங்கே என்ன நடந்துச்சுன்னு விசாரணை பண்ணுறதுக்கு, அங்கே உள்ள சூழ்நிலைகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது குழு அனுப்புனாங்களா? தமிழ்நாட்டுக்கு ஏன் அனுப்புகிறாங்க? அந்த குழு தமிழ்நாட்டுக்கு வந்து விசாரணை பண்ணணுன்ற தேவை என்ன இருக்குது? இவங்கெல்லாம் உள்ளே வந்து ஏதோ அக்கறை இருக்க மாதிரி காட்டிக்கிறாங்க தெரியுமா? இதுலேயே நம்மளாம் உஷாராயிக்கணும் மக்களே. இதனால தான் விஜயை நம்ம வந்து முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம், பாஜகவுடைய கைக்கூலி அப்படின்ட்டு. ஏன்னா எங்கேயாவது பேசுகிறப்பெல்லாம் பாருங்கள், திமுக தலைவருடைய குடும்பத்தையும் எல்லாரையும் வந்து அவ்வளோ மோசமாக பேசுவாப்புல, தனிப்பட்ட ரீதியாக இறங்கி பேசுவாப்புல. ஆனால் அதிமுகவை பேச மாட்டாப்புல, பாஜகவை லைட்டாக ரொம்ப லைட்டாக அப்படியே வந்து நாங்களும் எதிர்க்கிறோம் இல்லையா, அதை காட்டிக்கணும் இல்லையா அப்படின்றதுக்காக லைட்டாக பேசுவாப்புல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பாஜகவை உண்மையாகவே இவர் எதிர்க்கிறாருன்னா எதுக்கு இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு? இவர் வந்துட்டு பெரியாரின் பேரனே நம்மள பாட்டுலாம் பாடிக்கிட்டு வராப்புல. பெரியாருடைய பேரன் அப்படின்னா பாஜக காரங்களுக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரியும். அந்த வார்த்தையை சொன்னாலே அவங்களுக்குலாம் அப்படியே தொடர் நடுக்கும். அந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் அவங்களுக்குலாம் பிடிக்கவே செய்யாது. அப்படி இருக்கிறப்போ விஜய் எப்படி இவங்கெல்லாம் ஆதரிக்கிறாங்க? எப்படி வந்து இந்த மாதிரி என்ன இருந்தாலும் வந்து விஜய் மேலே தப்பு இல்லை, நாங்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பண்ணுறாங்க? ஒரு கும்பலை இறக்கி விட்டு இங்கே வந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? எதுக்காக நடக்குது? இவர் வந்து பெரியாருடைய பேரன் அப்படின்னா இந்த மாதிரிப்பட்ட நபர்களை நம்ம முதலே அடையாளம் கண்டு தமிழக அரசியல் களத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா இவங்கெல்லாம் பிற்காலத்தில் மோசமான பேரொழிகளாக வந்து நிற்பாங்க. சரி, இப்போ இந்த சம்பவம் நடந்துச்சு இல்லையா, இதில் வந்து அவதூறு பரப்பி நிறைய பேர் கைதானாங்க. அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சிவநேசன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர், தூத்துக்குடியை சேர்ந்தவர். அவர் என்னெல்லாம் படிச்சிருக்கார் அப்படின்றத பாருங்கள். எம்டெக் என்ஐடியில் படிச்சிருக்காரு, கேலிக்கட் என்ஐடியில். அடுத்தது எம்பிஏ படிச்சிருக்காரு ஐஐஎம்மில், கேலிக்கட்டில் படிச்சிருக்காப்புல. இவ்வளோ படிச்சிருக்காப்புல பாருங்கள். எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஏன் இந்த மாதிரி அவதூறு பரப்பணும்? நம்ம பண்ணுறது தப்புன்னு இவருக்கு கண்டிப்பாக தெரியும் இல்லையா? தெரிஞ்ச இந்த தவறை எதற்காக பண்ணணும்? இப்போ இவருடைய கெரியர் வந்து அப்படியே நாசமாக போயிருக்கும் பாருங்க. இவர் பார்க்கறதுக்கு ஒரு பார்ப்பன வீட்டு பையன் மாதிரிலாம் இல்லை இல்லையா? இந்த நிலைமையில இவர் பேச்சுலர்ஸ் முடிச்சு மாஸ்டர்ஸ் முடிச்சு அதுவும் என்ஐடி ஐஐஎம்லாம் படிச்சிருக்காப்புல. இவ்வளோ படிச்சுக்கிட்டும் இப்படி கெரியரை இழந்து நிற்கிறாப்புல பாருங்க. இனிமேல் என்ன நடக்கும்? எங்கே வேலை தேடி போனாலும் இவருடைய பேக்ரவுண்டை வெரிஃபை பண்ணுறப்போ இந்த கேஸ் வந்து மாட்டும். கண்டிப்பாக இவரை வந்து யாரும் ரெக்ரூட் பண்ண மாட்டாங்க. இதனால தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம், இந்த விஜய் ரசிகர்களே தயவு செஞ்சு இந்த மாதிரிப்பட்ட தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடாதீங்க. ஆதாரத்தோட எதையாவது பேசுனீங்கன்னா கூட பரவாயில்ல. ஆதாரமே இல்லாமல் உங்கள் வாயில் இந்த படத்துல எல்லாம் நீங்கள் 200 கோடி 300 கோடி 500 கோடி 1000 கோடின்னு வடை சுடுவீங்க இல்லையா? அந்த மாதிரி வடை சுட்டுக்கிட்டு இங்கே இருந்தீங்கன்னா கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் தான் பாழா போகும். நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க, உங்களுடைய லைஃப் வந்து ரூயின் ஆகும். அதனால இந்த மாதிரி தேவையில்லாத செயல்களில் ஈடுபடாதீங்க. இப்போ சமீபத்திய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, புஷி ஆனந்தும் சிடிஆர் நிர்மல்குமாரும் உச்சநீதிமன்றத்தில் எங்களுக்கு முன்ஜாமீன் வேணும் ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இந்த விஜய் ரசிகர்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பல தேவையில்லாத வேலைகள்லாம் ஈடுபடுறாங்க. அதில் சில பேரை நம்ம இப்போ பார்ப்போம். இவங்க பண்ணுற அலப்புறையை பாருங்களேன். நிறைய பேர் இப்போ மாட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, இருந்தாலும் திருந்த மாட்டேங்கிறாங்க. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து மிரட்டியிருக்கான் ஒருத்தன் பஞ்சத்தில் அடிப்பட்ட பரதேசி மாதிரி இருந்துக்கிட்டு அவன் மிரட்டி அவனை இப்போ கைது பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்களேன் அவன் பண்ண அலப்பறைய. சொறி விடுவியா? என்னடா சொருவ? இவனே பார்க்க ஏதோ துரு பிடிச்ச மாதிரி தான் இருக்கான். என்னடா இது, என்னடா பேசுறீங்க? ஏன்டா இப்படி இருக்கீங்க கோமாளிகளா? இவர் அடிப்பாராம் நம்ம முதலமைச்சரை. ஐயோயோ என்னடா இப்படிலாம் பேசுவீங்க நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா விட்டுக்கிட்டு இருக்கணுமா? என்ன தைரியத்துலங்க இவனுக்கு இந்த மாதிரிலாம் பேசுறானுங்க? என்ன தைரியம்? யார் கொடுத்த தைரியம்? இதுதான் சொல்றது, உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது பேசிக்கிட்டு போவானுங்க, அதுக்கப்புறம் அடி வாங்கி அழுதுகிட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறது. நான் நல்ல அப்பனு காத்தாலும் பிறந்தவன், இங்கே நிக்கிறேன்ல, வீட்டு அட்ரஸே குடுத்துட்டு போறேன், போன் நம்பர் குடுத்துட்டு போறேன். நல்ல அப்பனு காத்தால முன்னே என்ன அரெஸ்ட் பண்ணிடா, வழக்கு போடுங்கடா, என் கட்சி வந்து நிக்கும்டா. கண்ணு ரெண்டும் கலங்குதா நீயே தொடச்சிக்கோ, இங்க அப்ப அத்தா யாரும் இல்லை தனியா தவிச்சுக்கோ, போனா போகட்டும் போகக்கூடாது, ஏதோ கட்சி வந்து நிற்கும் அப்படின்லாம் சொன்னீங்களே ப்ரோ, என்னாச்சு இப்போ உங்கள் கட்சி? ஏதோ கைதாகி போலீஸ் ஸ்டேஷனில் நல்லா சிறப்பாக கவனிச்சிருப்பாங்களே. ஏதோ இவங்க அண்ணன் பாலமுருகன் ஏதோ மாவட்ட செயலாளர் அவர் வந்து நிற்பார், என்ன தொட முடியாது அப்படின்லாம் சொன்னால் அந்த பாலமுருகனையும் காணும், எங்கள் கட்சி வந்து நிற்கும்டா அப்படின்னு சொன்னால் அந்த கட்சியையும் காணும். ஏண்டா அதான் நாங்கள் சொல்கிறோம்ல,
உங்கள் அண்ணனே விட்டுக்கிட்டு ஓடிட்டான்டா. உங்கள் புஷி ஆனந்த் இருக்கார்ல, புஷி ஆனந்த் உங்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளரை கோத்து விட்டுக்கிட்டு அவரு தப்பிக்கிறதுக்கு பார்க்குறாப்புல. உங்கள் அண்ணன் வந்து டயலாக் மட்டும்தான் பேசுவாப்புல, என்ன வேணா பண்ணுங்க, எங்கள் தொண்டர்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு டயலாக் தான். அவரால் ஒன்றும் பண்ண முடியாதுடா. நீங்கள்லாம் என்னடா நீங்கள்லாம், ஐயோ இப்படி சினிமா உலகத்தில் கற்பனை உலகத்தில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்றது உங்களுக்கு எப்படா புரியும்? இந்த மாதிரி பேசுகிறதோடைய கான்சிக்வன்ஸ்லாம் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் எப்போ தான்டா உணர போகிறீங்க? கட்சி வந்து நிற்கும், மண்ணாங்கட்டி வந்து நிற்கும்னு சொல்லி வாயை விட்டு இப்படி வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியடா. இதில் விசாரித்து பார்த்தா இவர் வந்து ஒரு டெலிவரி பாயா. கஷ்டத்தில் தானே இந்த வேலை பார்க்குறீங்க ப்ரோ. கஷ்டத்தில் இருக்கிறப்போ எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? முதலமைச்சரை அடிப்பேன்னு சொன்னால் என்ன இது? பார்த்துக்கிட்டு சும்மா விட முடியுமா சொல்லுங்கள்? நீங்கள் வந்து அடிப்பேன்னு சொல்லுவீங்க, உங்களை வந்து சரி நீங்கள் வந்து என்னமோ பேசிட்டு போங்க, உங்களை வந்து நீங்கள் வீட்டுக்கு போங்க சரியா அப்படின்ட்டு உங்களை வந்து பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் விட முடியுமா? அது மட்டும் இல்லாமங்க, பெண்கள் சில பேர் ஒரு ஒரு பொம்பளை கொஞ்சம் வயசான பொம்பளை மாதிரி இருக்குது, அந்த பொம்பளை என்ன மோசமாக பேசுதுங்க ஒவ்வொருத்தரையும். விஜய்க்கு எதிராக பேசக்கூடிய அத்தனை பேரையும் வந்து ரொம்ப ஆபாசமாக கொச்சையாக அவதூறாக பேசிக்கிட்டு இருக்காங்கங்க. கண்ணாடி வணக்கம். உனக்கு நான் உண்மையாக உனக்கு பதிவு போடவே கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் நீ வந்து என்ன இவ்வளோ சின்ன பிள்ளையா? நீ சின்ன பிள்ளை மாதிரி தெரியலையே. வயசானவங்க கூட இப்படி பேச மாட்டாங்க. என்ன சொன்னேன்? கரண்ட்டுக்கு 39 பேர் இல்லை, அதுவும் கூட அந்த எண்ணிக்கையும் கூட நீ மறந்துட்டியா? 41 பேருன்னு சொன்னாங்க. அப்படியாப்பா? உங்களுக்கு எப்படி கொன்ன உங்களுக்கு எப்படி கணக்கு தெரியும்? என்ன கொன்ன உங்களுக்கு எப்படி கணக்கு தெரியும்? என்ன சொன்ன? மு.க. ஸ்டாலின் தான் வந்து கரண்ட் கம்பி மேல ஏற சொன்னாரு. மு.க. ஸ்டாலின் தான் எவனோட பஸ்ஸுக்கு முன்னாடி வாய கீழே ஒட்டச்சிருவோன்னு என்ன மரியாதையை பேசிக்க. அவர் எங்க அண்ணன் அவன் இவன் மூஞ்சி முகரை பேர்த்து எடுத்துருவோம். உன் முகரை ஏற்கனவே ஒடுங்குன ஈயடப்பா மாதிரி தான் இருக்கு. நீ எல்லாம் வந்து பதிவு போட வேண்டியா? பதிவு போடுற சரி. என்ன சொன்ன? அப்புறம் கரண்ட் கம்பி மேல ஏற வேண்டாம்னு சொல்லிச்சு, மீட்டர் பெட்டி மேல ஏற வேண்டாம்னு சொல்லிச்சு, மரத்து மேல குரங்கு மாதிரி தவ வேண்டாம்னு சொல்லிச்சு, எல்லாம் சொன்னாங்களா? எல்லாம் சொன்னாங்க சரியா, பரவாயில்ல எல்லாமே சொன்னாங்க. பாரு எங்க தம்பிங்க கேட்கல சரியா. அதுக்கப்புறம் செஞ்சாங்களே அந்த மாதிரி தொங்கும் போது பஸ்ஸுக்கு முன்னாடி வரும்போது இது மேல ஏறும்போதெல்லாம் அது எதுவும் ஆகல. கரண்ட் எங்க நன்மைக்கு வேண்டி பாவம் கட் பண்ணி வச்சாங்களா? உனக்கு அவ்வளவுதான் அறிவுன்னு நினைச்சுக்க. உனக்கு அறிவு இல்லைங்கிறது எனக்கு முதல் பதிவு போடும்போதே தெரியும். ஆனா மறுபடியும் உனக்கு மட்டும்தான் அறிவு இல்லையா? இல்ல உங்க அம்மா அப்பாவுக்கு அறிவு இல்லையான்னு தெரியலையா? இல்ல உங்க அம்மா அப்பாவுக்கு அறிவு இருந்தா நீ எப்படி பேசணுங்கிறத உனக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. உன்னோட வளர்ப்பு மயிலே தெரியுது நீ எவ்வளவு பெரிய, உங்க அப்பா அம்மா எவ்வளவு பெரிய 420 இருப்பாங்கன்னு. ஏடி வேண்டாம், ஏற்கனவே 2 பதிவு ரொம்ப இதா போட்டேன். ஒழுங்கா பேசிக்க. வயசு பிள்ளையாச்சேன்னு பாக்குறேன். அவன் எவங்கிற? ஓ அப்படியாடி? ஏண்டி திருட்டு திமுக தேவை பையனுங்க. செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில இல்ல நக்கரக்கடி வந்தான். ஏண்டி முண்டா எடுபட்டவள எதுக்கு வந்தான் செந்தில் பாலாஜி? இல்ல என்னங்க இப்படி பேசுது இந்த பொம்பளை? கண்டிப்பா விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும், இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு சின்ன பொண்ணு அவங்களுடைய கருத்தை தெரிவித்து அவங்க பேசியிருந்தாங்க. அவங்க தவறாக எதுவுமே பேசலை, இவங்கள மாதிரி கெட்ட வார்த்தை போட்டு அப்யூஸ் பண்ணி அப்படிலாம் எதுவுமே பேசலை. ஆனால் என்ன இது? ஏன் எதுக்கு இந்த வெறி? ஏன் இவ்வளோ உணர்ச்சி வசப்படுறீங்க? நீங்கள் இவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு பிறகு நீங்கள் வருத்தப்பட்டு என்ன பண்ண முடியும் இல்லையா? பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். பேசுகிறப்போவே உங்களுக்கு வந்து நான் தழுதழுக்குது, உங்களுக்கு வந்து அப்படியே தொண்டையெல்லாம் வந்து உங்களுக்கு பேச வரல, உங்களுடைய ஃபீலிங்ஸ் புரியுது. உங்களுக்கு நாடு நல்லா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறீங்க. இங்கே நாடு எல்லாரும் நாசமாக போய் ஒன்றும் இல்லாமல் சோமாலியாவில் கிடக்கிற மாதிரி கிடக்கிறோம் பாருங்கள். இங்கே வந்து எதுவுமே நல்லா இல்லை, அதனால் நீங்கள் எல்லாமே நல்லா ஆகணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. அதுக்கு உங்கள் அண்ணன் தான் ஒரே தீர்வுன்னு நினைக்கிறீங்க, புரியுது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஆபாசமாக அப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்கள் கட்சியுடைய தரத்தை காட்டுதில்ல. நீங்கள்லாம் ஆட்சியில் வந்து உட்கார்ந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பொதுமக்களையோ உங்களை எதிர்த்து கேட்குறவங்களையோ உங்களை எதிர்த்து விமர்சனம் பண்ணுறவங்களையோ நீங்கள் எப்படி டீல் பண்ணுவீங்கன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் பார்த்தா கொஞ்சம் நல்ல வயசான ஒரு ஆண்டி மாதிரி இருக்கீங்க, ஒரு சின்ன பொண்ணை நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? இந்த பக்குவம் கூட இல்லை உங்களுக்கு. அந்த ஒரு சின்ன பொண்ணை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கூட உங்களுக்கு தெரியலனா நீங்கள் எல்லாம் உங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் எல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க? அதிகாரம் இருந்துச்சுன்னா எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க? எல்லாரையும் வீடு புகுந்து வெட்டி கொண்டுருவீங்க போல இருக்க. உங்களை நம்பியெல்லாம் எப்படி தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சியை தருவாங்க? நீங்கள் எந்த தைரியத்தில் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருக்குன்னீங்கன்னா டிஎம்கேவோட குத்தடிமைக்கு சரிங்களா. அக்கா உங்களுக்கு ஒரு வணக்கம். அக்கா என்ன சொல்றீங்கக்கா? நீங்கள் பாவம் எங்களுக்கு வந்து அரசியல் செய்ய தெரியலையாங்க்கா? சரிங்கக்கா. எங்கள் தம்பிங்களுக்கும் வந்து அணில் குஞ்செல்லாம் பாவம் கூச்சல் இட்டுட்டு
உங்களை ரொம்ப இது பண்ணுது, தலைவருக்கு அரசியல் செய்ய தெரிஞ்சாதான் தொண்டனுக்கு அரசியல் செய்யணுமா? சரிங்கக்கா, நீங்க அரசியல் நல்லா நடத்திட்டு இருக்கீங்க என்னங்கக்கா? அதான் பார்த்தாலே தெரியுது. அதுதான் இப்போ கரூர்ல நம்ம நடந்த சம்பவத்தை வச்சு ஊரா ஜெகதோதியா பேசுறாங்களே, நீங்க எப்படி அரசியல் நடத்துறீங்கன்னு. இதுக்கு மேல என்னக்கா நாங்க தெரிஞ்சுக்கணும்? அக்கா, நாங்க என்ன சொல்ல வரோம் தெரியுங்களா? உங்க அரசியல் எங்களுக்கு வேண்டாங்க. எங்களுக்கு அரசியல் தெரியல, எங்க அண்ணனுக்கு அரசியல் தெரியலங்கிறீங்களா? சரியா? அது ஒரு ஓரமா இருந்துட்டு போதும். உங்க அரசியல் கேடுகட்ட அரசியல் எங்களுக்கு வேண்டான்னு அதையும் நாங்க கத்துக்க வைக்கிறோம். சரி சரி. ஓ, அப்போது எந்த மாதிரியான அரசியல் வேணும் அப்படின்னா மக்களை கேட்டுக்கோங்க. நான் நல்லது பண்ண வரேன், மக்களுக்கு நல்லது பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 50 பேருடைய உயிரை ஒரே வருஷத்தில் கொன்று புதைக்கிற ஒரு அரசியல் தான் வேணும். யோசிச்சு பாருங்கள், 50 உயிர் ஒரு வருஷத்துலனா ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு உயிர் போயிருக்கு. கிட்டத்தட்ட, ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 52 வாரம் இருக்குது. ஒரு வாரத்துக்கு ஒரு உயிரை ஒரு கட்சி குடிச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டில் நல்லது செய்ய வந்திருக்காரு. அவர் என்ன நல்லது? இதுதான் மாற்று அரசியலா? யாருமே செய்யாத ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாற்று அரசியல் இதுதான் போல இருக்குது. எல்லாத்தையும் மாற்றி புரட்டி போட்டு அப்படியே தலை குப்புற போட்டுருவோம் எல்லாத்தையும் நாங்க. அதான் தெரியுது, தலை குப்புற போட்டு எல்லாரையும் அளவிட்டு உங்களுடைய ஆணவமும் உங்களுடைய இந்த மாதிரி அக்கிரமம் புத்தியும் வந்து இன்னும் வந்து மாறலை. யார் பேசுனாலும் இவ்வளோ மோசமாக வந்து தேடி தேடி கண்டுபிடிச்சி பேசுகிறாங்க போல இருக்கு. இந்த குணம் பார்த்தீங்கன்னா இந்த அணில்கள் எல்லாத்துக்கிட்டையுமே நீங்கள் வந்து காமனாக பார்க்க முடியும். இவனுங்களுக்கு எதிராக யார் பேசுனாலும் அவங்க வீடியோவெல்லாம் தனியாக போய் தேடி தேடி பிக் பண்ணுவானுங்க. அப்படியே மொத்தமாக எடுத்து அதை கம்பைன் பண்ணி அவங்களை எப்படியாவது அடிக்கணும், அவங்களை எப்படியாவது பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குமே ஒழிய தெளிவாக வந்து கருத்தியல் ரீதியாவோ நிர்வாக ரீதியாவோ விமர்சனம் வச்சு இல்லைன்னா அவங்களுடைய கட்சி கொள்கைகளை பற்றியோ கருத்தியலாவோ இந்த மாதிரிலாம் எதுவுமே பேச மாட்டானுங்க. அவனுங்களுக்கு நம்மளுக்கு எதிராக யார் பேசினாலும் அவங்கள அடிக்கிறது மட்டும்தான் அவனுங்களுடைய அரசியல். அவனுங்களெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவனுங்க போடுற பதிவுகளும் வீடியோஸும் யாரையாவது ஒருத்தவங்களை எதிர்த்து மட்டும்தான் இருக்குமே ஒழிய அவனுங்க கட்சியோடைய கொள்கைகளையோ கருத்தியல் ரீதியாவோ இல்லை நிர்வாக ரீதியாக நாங்கள் என்னெல்லாம் செய்வோம் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை எதுவுமே பேச மாட்டானுங்க. இவ்வளோ தான் இவனுங்க. புரியுதா? இந்த பிஹேவியர் ஏன் இவனுங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் சினிமா காலத்தில் எப்படி இருந்தானுங்களோ அதே தான். ஏன்னா சினிமாவுக்குள்ளே இருக்கிறப்போ எதிரில் இருக்கக்கூடிய எந்த நடிகரையும் விடுறது கிடையாது. எல்லாரையும் போட்டு அடி 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 அடின்னு இது பண்ணுறது. அது மாதிரி வாய்க்கு வந்தபடி வடை சுடுறது. 1000 கோடி 500 கோடி 200 கோடி 300 கோடின்னு வடை சுடுவானுங்க. இங்கேயும் அதே விஷயத்த கண்டினியூ பண்ணுறப்போ அரசியலில் என்ன ஆகுதுன்னா திருப்பி அவனுங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்குது. டம்மால் டும்மில்னு விழுறப்போ அவங்களுக்கு வந்து அதை தாங்கிக்க முடியல. அதனால தான் புதுசு புதுசாக அணில் குஞ்சுகள் புதுசு புதுசாக முளைச்சி வருது. ஒன்று மண்டையில் கொட்டி கொட்டி உட்கார வைக்கிறப்போ அப்படியே கொட்டு வாங்கிட்டு போய் உட்காருது. சரி மக்களே, இந்த காணொலியை நான் அதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.